ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு இந்த கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் நிகழப்போகிறது, அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சந்திக்க போகின்றார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்னென்ன பிரச்சனைகளானது காத்திருக்கிறது, மேலுமே இவர்கள் எந்த மாதிரியான சவால்களை பார்த்திங்கன்னா சந்திக்க போகின்றார்கள், இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரப்போகின்ற ஜனவரி 10ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதேசியானது வருகின்றது. இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வைகுண்ட ஏகாதேசியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆண்டு முழுவதுமே ஏகாதேசி விரதங்கள் இருந்த புண்ணிய பலனை தரக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதேசி ஆகும். இந்த ஏகாதேசியில் விரதங்களை இருந்து பெருமாளை வழிபட்டால் வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்ட பதவி கிடைப்பதுடன் வாழும் போதும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடியதாக காணப்படும். மாதந்தோறும் 2 ஏகாதேசி வீதம், வருடத்திற்கு 24 அல்லது 25 ஏகாதேசிகள் வந்தாலுமே மார்கழி மாத வளர்விரையில் வரக்கூடிய ஏகாதேசியான வைகுண்ட ஏகாதேசி தான் அனைத்து ஏகாதேசிகளையும் விட மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதங்களை இருந்து இரவு கண் விழித்தால் பாவங்கள் நீங்கி வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதனால காலம் காலமாக வைகுண்ட ஏகாதேசி விரதங்களை கடைபிடிப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த வைகுண்ட ஏகாதேசியானது ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது. இது கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அமைந்துள்ளதுனால கூடுதல் விசேஷமாக கருதப்படுகிறது. ஸோ இந்த வைகுண்ட ஏகாதேசியின் போது பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளும் ஏற்படுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்வது நன்மையை கொடுக்குங்க. அதேபோல் எதை பேசினாலுமே வார்த்தைகளில் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அதேபோல் பார்த்திங்கன்னா வழக்குகளிலுமே உங்களுக்கு சாதகமான போக்கானது காணப்படும். பொருள் சேர்க்கையானது உண்டாகும். சிற்றின்ப செலவுகளானது அதிகரிக்குங்க. நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உதவிகளையும் நீங்கள் செய்வீர்கள். பணவரவானது திருப்தியை கொடுக்கும். வீண் பழிகளானது உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் வியாபாரங்களானது மந்தமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதலை கொடுக்குங்க. வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனங்களானது தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கும். அலுவலகத்தில் யாரை பற்றியுமே புறம் கூறாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது அவசியம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையுமே செய்ய சொல்வது நல்லது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகலாம். பெண்களுக்கு பணவரவானது திருப்தியை கொடுக்கும். வீண் பேச்சை குறைப்பது நன்மையை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவதும் நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும்படியான நிகழ்ச்சிகளானது நடக்குங்க. அரசியல் துறையினருக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றங்களும் அடைவார்கள். அதேபோல் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது சேரும். மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்கும். தொண்டர்களினுடைய பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பதும் நல்லது. மேலுமே அனைத்து விதங்களிலுமே நன்மைகளையே பெறக்கூடிய கிரக காலகட்டத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். சுப காரியங்களுக்கான வாய்ப்புகளானது தேடி வரும். கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. கண் சம்பந்தப்பட்ட உபாதைகளானது உங்களுக்கு வரலாம், கவனங்கள் தேவை. தொழில் வளங்களானது பெருகும். குடும்ப பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நன்மையை தரும். நற்செய்திகளானது உங்களை தேடி வரும். உடன்பிறப்புகள் அனைவருமே சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்களுக்காக சில தியாகங்களையும் நீங்கள் செய்வீர்கள். வீடு நிலப்புலன்கள் உங்களை வந்தடையும். அதில் உள்ள பிரச்சனைகளும் உங்களுக்கு தீருங்க. குழந்தைகளினுடைய கல்வி நடத்தை மிகவும் நன்றாக இருக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கையானது உண்டு. வியாபாரிகள் வெளிநாட்டு பயணமும் செல்வார்கள். குழந்தைகள்
பிள்ளைகளால் நன்மையும் பெறுவீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினுடைய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். பொன்பொருளும் சேரும். மனதில் அமைதியானது குறையும். எல்லா விதத்திலுமே பரபரப்பானது பார்த்தீங்கன்னா தொற்றிக்கொள்ளும். பங்கு மார்க்கெட் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குங்க. அதே போல் அரசியல்வாதிகளுக்குமே பெண்கள் உதவியினால உயர் பதவியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால் அனுகூலங்களும் லாபங்களும் உண்டு. மேலுமே இந்த மாதங்கள் முழுவதும் நீங்கள் உத்தியோக முன்னேற்றத்தையும் நிர்வாகத்தினுடைய பாராட்டையும் பெறுவீர்கள். உங்களுடைய வருமானத்தில் பார்த்தீங்கன்னா கணிசமான ஏற்றங்களை நீங்கள் காணலாம். பணியிட சூழல் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் தொடங்க நினைப்பவர்கள் குறைந்த முதலீட்டில் தொடங்குவது நல்லது. ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் தங்களுடைய தொழிலில் லாபங்கள் காண சிறிது பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். காதலர்கள் தங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும். மேலுமே தங்களுடைய உறவு குறித்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபரினுடைய தலையீட்டை அனுமதித்தால் கூடாது. அதேபோல் திருமணமானவர்கள் தங்களுடைய உறவில் சில சிரமங்களை சந்திக்க நேரலாம். உங்களுடைய துணையுடன் அமைதியான முறையில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகளை வைத்துக்கொள்வது நல்லதுங்க. இந்த மாதங்கள் உங்களுக்கு மன ஆரோக்கியங்கள் மற்றும் உடல் ஆரோக்கியங்கள் இரண்டுமே நன்றாக இருக்கும். அதேபோல பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தையும் நீங்கள் காணலாம். மேலுமே இந்த மாதத்தில் உடல் நிலையில் முன்னேற்றங்களானது ஏற்படும். தங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகளானது இப்பொழுது வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருந்த கடமைகளை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி கொள்ள சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாகுங்க. சுபகாரிய விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது முடிவிற்கு வரும். வீடு மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு சூழ்நிலையானது அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. புதிய வாகன யோகங்களும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதும் கடந்து செல்வதையும் தவிர்த்தல் நலம். முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டு வேலையை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளானது வந்து சேருங்க. வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன்களானது இப்பொழுது தீரும். கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபங்களானது கிடைக்குங்க. பெண்களுக்கு இருந்த தொல்லைகள் மறைந்து நிம்மதியானது பிறக்க போகிறது. கலைத்துறையினருக்கு சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்பட போவது உறுதி. அரசியல் துறையினருக்கு நல்ல ஒரு அறிமுகங்களானது கிடைக்கப்பெற்று முன்னேற்றங்களானது உண்டு. மாணவர்களுக்கு கேளிக்கையில் நாட்டங்களானது அதிகரிக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் துன்பங்கள் வருவது போல இருக்குமே தவிர ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிதாக எந்த ஒரு துன்பங்களும் வராது. மனதில் ஏதேனும் கவலை பயம் அவ்வப்போது ஏற்படும். உங்களது பேச்சு உங்களுக்கு எதிர்ப்பை பார்த்தீங்கன்னா உண்டாக்கலாங்க. யோசித்து பேசுவது நல்லது. ஆன்மீக எண்ணங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரங்கள் மூலமாகவே வரவேண்டிய லாபங்களானது தாமதப்படும். எதிர்பார்த்த நிதி உதவிகளானது ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டர்களுக்காக இருந்த அலைச்சலானது உங்களுக்கு குறையுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பங்கள் இல்லாத ஒரு மாற்றங்களானது வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களானது ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. உறவினர்கள் நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா கவனமாக பழகுவது நல்லது. மேலுமே தங்களுடைய உணர்ச்சிகள் மற்றும் உணர்திறன்களுக்கு அதிக உணர்திறன் உடையவர்களாக இருப்பீர்கள். இது உங்களுக்கு சுய பரிசோதனைக்கான நேரங்கள். இதில் நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவற்றை வெளிப்படுத்த முயற்சிப்பீர்கள். குடும்பத்துடனான உறவுகள் இனிமையாக மாறும். மேலுமே உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவதில் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சில புதிய சாத்தியக்கூறுகள் உங்களை ஈர்க்கும். இருப்பினுமே முடிவுகளை எடுப்பதில் கவனமாக இருங்கள். உங்களுடைய பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் சமநிலையான உறவை பேணுவது உங்களுடைய வெற்றிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமானதாக இருக்குங்க. நிதி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். சேமிப்பில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்துங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவை பின்பற்ற வேண்டிய நேரங்கள் இது. மன அழுத்தத்தில் இருந்து விலகி தியானம் மற்றும் யோகாவை நாட முயற்சி செய்யுங்கள். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் இந்த ஜனவரி 10ஆம் தேதி அன்று பெருமாள் வழிபாடுகளை தவறாமல் செய்துக்கோங்க.
தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு வந்து செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.